கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஏசப்பா நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம், அப்படி சமூகத்தில் கூடி வரவும் கர்த்தரை நோக்கி பார்க்கவும் தேவன் இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஒரு வேத பகுதியை நாம் தியானிக்க ஏசப்பா நமக்கு உதவி செய்வாராக. இன்னைக்கு பிரசங்கத்துடைய தலைப்பு நம்ப முடியாத நன்மைகள் வரும். திரும்ப சொல்றேன், நம்ப முடியாத நன்மைகளும் வரும். அது உயர்வு, அது மேன்மை, அது கனம், அது எல்லாத்தையும் சேர்ந்து நன்மைகள் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட ஒரு நபரை குறித்து நாம் தியானிக்க ஏசப்பா நமக்கு உதவி செய்வாராக. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரத்தில் 31வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதம் ஆகாது இருந்தார். இங்க விசுவாச வீரர்கள் பட்டியல்ல ஒரு சில விசுவாச வீராங்கனைகளும் என்ன செய்கிறாங்க, வருகிறாங்க. அதுல மிகவும் குறிப்பாக புறஜாதியான கானான் தேசத்தை சேர்ந்த ராகாப் என்பவள் என்ன செய்கிற விசுவாச வீரர்கள் பட்டியலில் அவள் சேர்க்கப்படுகிறது ஒரு ஆச்சரியமாக காணப்படலாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன் கானான் தேசத்தில் குறிப்பாக எரிகோ பட்டணத்தில் வசித்து வந்த இந்த ராகாப் விசுவாச வீரர்கள் பட்டியலில் பங்கெடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவளுடைய வாழ்க்கையும் அவளுடைய விசுவாசத்தை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். நம்ப முடியாத நன்மைகள் வரும். ராகாப்புக்கு பாருங்க, இப்படிப்பட்ட நன்மைகள் வந்திருக்கிறதுனா அது ஒரு நாள் ஒரு காலம் நடக்க முடியாதது, நம்ப முடியாதது, கிடைக்க முடியாத அப்படிப்பட்ட மேன்மை வந்திருக்குது. விசுவாச வீரர்கள் பட்டியலிலேயும் ராகாப்புக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது, எத்தனையோ வெளியேறப்பட்ட தேவ மனிதர்களுக்கு கிடைக்காத அந்த விசுவாச வீரர்கள் பட்டியலில் இந்த ராகாப் அம்மாவுக்கு என்ன செஞ்சிருக்குது, ஆமாம் சோத்திரம், பட்டியலில் இடம் கிடைச்சிருக்க மாத்திரமில்லை, மத்திய எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்திலையும் இயேசுநாதருடைய ராஜ பரம்பரை வம்ச அட்டவணையிலையும் என்ன செய்திருக்குன்னா அந்த ராகாப்புக்கு என்ன செஞ்சிருக்குது, பேர் இடம் பெற்றிருக்குது. பாருங்க, மத்திய 1:5 வசனம். சல்மோன் போவாசை ராகாப்பினிடத்தில் பெற்றான் என்று சொல்லி இங்கே ராகாப்புடைய பேர் இங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. விசுவாச வீரர்கள் பட்டியலையும் இருக்கிறது. இயேசுநாதருடைய வம்ச அட்டவணையிலையும் ராகாப்புடைய பேர் இங்கே என்ன செய்யப்பட்டிருக்கு, காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இவ்வளவு விலையேற பெற்ற மேன்மையை இந்த இயேசுநாதருடைய வம்ச அட்டவணையிலையும் பெண்களுடைய பேர் பிரதானமாய் சொல்லப்படவே படாது. அதிகமாக ஆண்களுடைய பேர் சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த ராகாப்புடைய பேர் வந்திருக்கிறதுக்கு அவள் எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கணும், எவ்வளவு ஆண்டவரிடத்தில் நன்மையும் கிருபையும் பெற்றிருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் செய்த கிருபைக்கு, ஆண்டவர் செய்த இரக்கங்களுக்கு அளவில்லை என்பதை இந்த வார்த்தைகள் எல்லாம் படிக்கும்போது, இந்த வசனங்கள் எல்லாம் தியானிக்கும் போது நமக்கு அது ஆச்சரியமாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்லா கவனிச்சு பாருங்க. இவ்வளவு பெரிய மேன்மையும் கடமும் வர்றதுக்கு காரணம் என்ன? அவள் கர்த்தரை விசுவாசித்தாள். அறியாத தேவனை அவள் அறியவில்லை. தேவனை அவர் பார்த்ததும் இல்லை. பார்த்ததுன்னா என்ன செய்யுது, அவருடைய பிரமாணங்கள், அவருடைய கட்டளைகளை அவர் பெற்றுக்கொள்ளவில்லை. அது மாத்திரமில்லை, தேவனுடைய காரியங்கள் அவர் காதார கேட்டிருக்கிறாரை மாத்திரம் அன்றி கண்டு காணவில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலேயே பார்த்தாங்க, கர்த்தருடைய வல்லமையை பார்த்தாங்க, கர்த்தருடைய மகிமையை கண்டாங்க.
அது மாத்திரம் இந்த வனாந்திரத்தில் அவர் செய்த அதிசயங்களை, அற்புதங்களை, மகிமையும் மேன்மையும் கண்டார்கள். எல்லா மகிமையும் மேன்மையும் கண்டவர்கள் கானானுக்குள்ள வர முடியலை. அல்லேலூயா. அத்தனை மகிமையும் மேன்மையும் கண்டவர்கள், ஆசீர்வாதத்தை பெற்றவங்க, அடையாளங்களை, நன்மைகள், அற்புதங்களை கண்ணார பார்த்தவங்க என்ன செய்தாங்க? கண்மையிலிருந்து தண்ணீரை குடித்தாங்க. வனாந்திரத்தில் என்ன செய்கிறாங்க? மன்னாவை புசிச்சாங்க. எத்தனையோ அற்புதங்களை, அதிசயங்களை அவர்கள் பெற்றிருந்த பொழுதும் காடைகள் வந்து குவிந்ததை புசிச்சாங்க. இப்படி கண்ணார பார்த்து நன்மைகளை பெற்று ஆச்சரியங்களை, அதிசயங்களை அனுதின வாழ்க்கையில் பெற்ற அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ள பிரவேசித்து சுதந்திரிக்க முடியலை. ஆனால் சாவுக்குன்னு நியமிக்கப்பட்டிருந்த எரிகோ பட்டணத்து ஜனங்கள் மகா பாவமானவர்கள், பயங்கர பாவம் செய்து கொண்டிருந்தாங்க. அதனால கர்த்தர் சொன்னார், அந்த எரிகோவில் இருக்கிற என்ன செய்யாத ஆடு மாடுகளையோ, மிருகச்சீவன்களையோ, குழந்தைகளையோ, பெண்களையோ, ஆண்களையோ, புருஷர்களையோ யாரையும் விட்டு விடாத, எல்லாத்தையும் கொன்று விடு, எதையும் நீ அந்த பட்டணத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாத அப்படி சொன்னார். அவ்வளவு மிக மோசமான பாவம் நிறைந்த பட்டணமாய் அந்த எரிகோ பட்டணம் காணப்பட்டது. பொதுவாக வேதத்தில் எரிகோன்னு சொல்லும் போதே அது சபிக்கப்பட்டதாய், அது சாபமாய்த்தான் சொல்லப்படுகிறது. சாபத்திற்கு ஒரு அடையாளமா, சபிக்கப்பட்டதுக்கு ஒரு அடையாளமா, ஒரு பாவத்திற்கு அடையாளமா பொதுவாக அது காணப்படுகிறது. அப்படிப்படிய முன்னாடி அந்த எரிகோவுக்கு பேரீச்ச மரங்களின் பட்டணம்னு பேர் இருந்துச்சு. ஆமாம், பேரீச்ச மரம் அங்கே நிறைந்திருக்கலாம் ஒருவேளை. அதனால் அது பேரீச்ச மரங்கள் பட்டணம் என்னப்படுகிறது? எரிகோ என்றெல்லாம் என்ன செஞ்சுருக்குது, அதற்கு பேர் வந்திருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த யூத பாரம்பரியத்தின்படி இங்கே நாம் வாசித்த வசனம், எபிரேயரில் வாசித்த வசனத்தின்படி வேவுக்காரர்களை ராகாப் என்னும் வேசி என்ன செய்தாலாம்? விசுவாசத்தினாலே அவர்களை சேர்த்து கொண்டு அவர் காப்பாற்றி அனுப்பிவிட்டாளாம். யார் மேலே அவர் விசுவாசம் வைத்திருந்தால்? தேவன் மேலே, கர்த்தர் மேலே. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் அவர்தான் கர்த்தர் என்று சொல்லி அவர் மேலே விசுவாசத்தை அவர் வைத்திருந்தார். அவள் கர்த்தருடைய செய்த அற்புதங்களையும் அதிசயங்களும் மேன்மைகளையும் அவர் கண்ணார காணாவிட்டாலும் அவர் காதார கேட்கிற மட்டும்தான் செய்தான். கேட்டதன்படி அவர் விசுவாசம் உள்ளவளாய் இருந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனா எல்லாரும் கேட்டாங்க. எல்லாரும் விசுவாசமா இருந்தாங்களா? எரிகோவில் எல்லாரும் கேட்டாங்களா? ஆமாம், அவங்க கேட்டாங்க. ஐயோ, செங்கடலை பிளந்தாரு, எகிப்து பேரரசவே அடித்து என்ன செய்தார்? வாதிகனால் வாதித்து அந்த தேசங்களை ஒன்றுமில்லாமல் பண்ணினாரு. அப்படிப்பட்ட மகாபெரிய தெய்வம் என்றெல்லாம் என்ன செய்தாங்க? கேள்விப்பட்டாங்க. யாராச்சும் விசுவாசம் வச்சாங்களா? யாருமே வைக்கல. முழு பூமி அழிக்கப்பட்ட பொழுது நோவாவும் அவனுடைய குடும்பம் மட்டும் காப்பாற்றப்பட்டது போல, முழு பூமி அழிக்கப்பட்டது போது நோவாவும் அவன் குடும்பம் மட்டும்தான் விசுவாசனாலே காப்பாற்றப்பட்டாங்க. இங்கே ராகாப் என்பவள் முழு பட்டணமும் முழு கானான் தேசமும் சுற்றுப்புற தேசங்களுமே இந்த இஸ்ரவேலையும் இஸ்ரவேலுடைய தேவனையும் அவருடைய வல்லமையும் செயல்களையும் எல்லாவற்றையும் அறிந்திருந்தாங்க. ஆனால் இஸ்ரவேலின் தேவனை, கர்த்தாதி கர்த்தரை ஒருவரும் விசுவாசிக்கவில்லை. இவள் கேள்விப்பட மட்டுமல்ல, இவள் விசுவாசிக்கவும் செய்தார். விசுவாசிக்க மாத்திரம் செய்யலை, அதோடு மாத்திரமல்ல, இந்த வேவுக்காரர்களை ஏற்றுக்கொண்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமாம். இப்போ யூத பாரம்பரியத்தின்படி சொல்றாங்க, இந்த வேவுக்காரர்கள், வேவு பார்க்க போனவங்க 2 பேர், பினகாசு, காலேப், அந்த 2 பேர் தான் என்ன செஞ்சாங்களாம்? வேவு பார்க்க அந்த வேவுக்காரர்களாய் போனார்கள் என்று சொல்லி யூத பாரம்பரியம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, ஏன் வேசியின் வீட்டுக்கு போனாங்க? வேசித்தனம் பண்ணுறதுக்கல்ல. இந்த பினகாஸ் வேசித்தனம் பண்ணினவனை என்ன செய்த? வனாந்திரத்தில் அந்த பெண்ணையும் ஆணையும் குத்தி கொன்று போட்டவர். வேசித்தனத்துக்கு விரோதமாய் வைராக்கியம் பாராட்டணுமே. இங்கே இவர்கள் வேசித்தனம் பண்ணுகிறதுக்கல்ல, அங்கே அந்த அந்த இடத்துக்கு போனால் தான் நிறைய காரியங்களை நாம் என்ன செய்ய முடியும்? ஆமாம், அந்த பட்டணத்துக்குரிய அந்த எல்லா காரியங்களும் நம்ம அறிந்துக்கிற முடியும். எல்லா காரியங்களும் அறிந்துக்கிறதுக்கு எல்லா இடத்துலையும் போய் நம்ம தேடி கண்டுபிடிச்சா, தேடி நம்ம என்ன விசாரித்தா நம்மளை சந்தேகப்படுவாங்க, வேவுக்காரர்களை பிடித்து விடுவாங்க. ஆனால் இந்த இடத்துல எல்லா செய்தியும் என்ன செஞ்சிடும்? வந்துடும். அதை பட்டணத்துடைய நிலவரம் என்ன, அங்கே என்ன சூழ்நிலை இருக்குது, எல்லாத்தையும் அறிந்து கொள்ளும்படியே அவங்க போனாங்க. எந்தவித தப்பான நோக்கத்திற்காக ஒரு நாளும் போகவே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நம்ம ஊரில் சொன்னால் ஆலமரத்தடின்னு சொல்லுவாங்க. ஆலமரம், அரச மரம், அந்த திண்ணையில் அந்த மேடையில் போய் உட்காந்தா ஊர் காரியம் எல்லா காரியத்தையும் அங்கே பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னு சொன்னால் இன்னும்
புரிஞ்சுக்கிறேன். டீ கடைக்கு போனால் என்ன செய்யும், எல்லா தகவலும் என்ன செஞ்சுருங்க, டீ கடை பெஞ்சில் டீ கடையில் போய் உட்காந்தா எல்லா தகவலும் என்ன செஞ்சுருங்க, நாட்டு நடப்பெல்லாம் வந்துருங்க அப்படின்னு ஒரு பொதுவாக சொல்லுவாங்க பார்த்தீங்களா கிராமங்களில். அது மாதிரி இங்கே இந்த இப்படிப்பட்ட இடத்துக்கு போனால் அந்த பட்டணத்துடைய அந்த சூழ்நிலைகள் எல்லாமே என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லித்தான் அவங்க அங்கு போனார்கள். ஏன் வேறு வீட்டுக்கு போயிருக்கலாம், இல்லை வேறு இடத்துக்கு போயிருக்கலாம், இவர்கள் சந்தேகப்படுவார்கள், இவர்கள் என்ன செய்யப்படுவாங்க, கையங்கலமாக பிடிக்கப்படுவாங்க. அப்போ கையங்கலமாக பிடிபடாமல் என்ன செய்யணும், பட்டணத்துக்கு நுழைஞ்சிட்டு வர்றது சாதாரண காரியம் இல்லை. அப்போ யோசிச்சாங்க. இந்த ராகாப்புடைய வீடு காம்பவுண்டு சுவர் மதில் அலங்கத்தின் மேலே இவளுடைய வீடு இருந்தது. இவளுடைய வீடு என்ன செஞ்சிச்சுங்க, மதில் மேலே இருந்துச்சு. யூத பாரம்பரியத்தின்படி சொல்கிறாங்க 10 வயசுலேயே அந்த பட்டணத்தில் இவளை வேசித்தனம் பண்ணுறதுக்கு வேசியாக மாற்றிட்டாங்களாம். அந்த பட்டணமும் அந்த ஜனங்களும் அந்த ராஜாக்களும் என்ன செஞ்சாங்களாம், அவங்க ஆண்களில் இல்லை பெண்களில் இல்லை, ஏன் மிருகஜீவன்களை கூட அவங்க என்ன செய்யறதில்லை, விட்டு வைக்கிறதில்லை. மிருகஜீவன்களோடு கூட அவங்க பாவங்களை செய்தார்கள். அதை பைபிளில் சொல்லியிருக்கும் பொழுது ஆமாம் சோத்திரம், மிருகங்களோடே புணர்கிறவர்களை என்ன செய்ய விட்டு விடாத, மிருகத்தையும் ஒன்றுவோடு என்ன செய்யணும், அந்த மனிதனையும் என்ன செஞ்சு கொன்று போட வேண்டும் என்று சொல்லுகிறது போல் அப்படிப்பட்ட உச்சபட்ச பாவங்களை செய்த அந்த பட்டணத்தில் இவள் ஒரு பெண்ணாக இருந்தார். இவர் ஒரு பெண் பிள்ளையாக வளரும் பொழுது அந்த பட்டணத்தில் அந்த ராஜாவும் அமைச்சரும் அதிகாரிகளும் ஆளுகிறவர்களும் அந்த ஜனங்களுடைய வற்புறுத்தல் நிமித்தம் 10 வயதிலே இவர் என்ன செய்யப்பட்டால், வேசி ஆக்கப்பட்டாள் என்று சொல்லி என்ன செய்ய, அவளுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் விருப்பம் இல்லாமல் வேசியாக்கப்பட்டாள் என்று சொல்லி பாரம்பரியம், யூத பாரம்பரியம் இவளை குறித்து சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போது நீங்கள் கவனித்து பாருங்கள், விரும்பப்படாத வாழ்க்கை. ஆமை சோத்திரம். இதற்கு தாய் தகப்பனும் எதிர்ப்பு தெரிவிக்கவே முழு பட்டணமும் என்ன செய்யுது, ஆமாம் இந்த காரியத்தை செய்யும் பொழுது. ஏன்னா ஒரு சில யுத்தங்களில் பார்த்தா ஒரு சிலர்களை இளம் பெண்களை வாலிப பெண்களை மாத்திரம் விட்டு விடுங்க, மற்ற என்ன குடும்ப ஸ்திரிகளை குழந்தைகளை பெண்கள் எல்லாம் கொன்று விடுங்கன்னு ஒரு சில நேரத்தில் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் நீங்கள் வரும் பொழுது நீங்கள் என்ன செய்ய முடியும், என்ன ஆகும், ஒரு சில இடங்களில் பார்க்கும் பொழுது என்ன செய்யப்பட முடியும், நீங்கள் கவனிக்க முடியும். யுத்தம் செய்து பிடித்துட்டு வருவாங்க வேறு ஜனங்களை, ஆனால் இவர்கள் என்ன செய்ய, இளம் பெண்களை வாலிப பெண்கள் என்ன செய்ய, தலை மொட்டையடிக்கப்பட்டு அவர்களை சுத்திகரிப்பு முறையின்படி சுத்திகரிக்கப்பட்டு அப்புறம் இவர்களை என்ன செய்யலாம், நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் என்றெல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார், மோசே மூலம் சொல்லியிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இங்கே எரிகோவில் மட்டும் வாலிப பிள்ளைகளையும் நீங்கள் என்ன செஞ்சுருங்க, இளம் பெண்களையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, விட்டு வைக்காமல் கொன்று விடுங்கன்னு சொன்னால் அப்போ அங்கே இளம் பெண்கள் என்ன செய்யப்பட்டிருப்பாங்க. இந்த ராகாப்பை போல எத்தனை பேர் வேசி ஆக்கப்பட்டார்கள் என்று தெரியவில்லை. அல்லேலூயா. ஆமாம், இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்த போதும் அவள் கர்த்தரை நம்பினாள். கர்த்தரை பற்றி கேள்விப்படுகிறாள், கர்த்தரை விசுவாசித்தான். விசுவாசம் கேள்வினால வரும்னு வசனம் சொல்லுது. இவள் ஆண்டவருடைய அற்புதங்களையும் அதிசயங்களுடைய வல்லமையும் செயல்களையும் கேள்விப்படுகிறாள். கேள்விப்பட்டு அவளை முழுவதுமாக என்ன செய்கிறாள், நம்புகிறாள். உபாகமம் 20:16-17 பார்த்தீங்கன்னா ஒருத்தரை நீ விட்டு விடாத கொன்று போடுன்னு சொல்லி அங்கே ஆமை சூத்திரம் கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்க. உபாகமம் 20:16-17. தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிற ஏத்தியர், எமோரியர், கானானியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர் என்னும் ஜனங்களின் பட்டணங்களிலே மாத்திரம் சுவாசமுள்ளது ஒன்றையும் உயிரோடே வைக்காமல் அவர்களை உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே சங்காரம் பண்ண கடவாய். எல்லாத்தையும் சங்காரம் பண்ணிரு அப்படின்னு சொல்லி அங்க சொன்னார். ஆனா அந்த இடத்துல ராகாப்பையும் அவருடைய குடும்பமும் காக்கப்படுறதுக்கு காரணம் கர்த்தரை விசுவாசிச்சா. இவர்களை ஒழித்து வைக்கிறாள். பாருங்க, யோசுவா 2வது அதிகாரத்தில் இந்த சம்பவம் இருக்குது. அவள் அலங்கத்தின் மேல் அவள் வீடு இருந்துச்சுன்னு யோசுவா 2:15. அப்பொழுது அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டால் அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது, அலங்கத்திலே அவள் குடி இருந்தாள் என்று சொல்லி இங்கு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அவள் அலங்கத்தில் குடியிருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஏன் முதல்ல இவள் வேசியாய் எப்படி மாறினான்னா 10 வயசுலே அம்மை சுத்துறோம். அந்த ராஜாவும் அந்த பட்டணத்து அதிகாரிகளும் அங்கே இருக்கிற ஜனங்களுமே வற்புறுத்தி என்ன செய்தாங்க, 10 வயதிலே இவள் என்ன செய்தாங்க, வேசியாக்கினார்கள். அது மாத்திரமல்ல,
இவளை ஏன் அலங்கத்தில் வீடு இருந்துச்சுன்னு கேட்டால், இவோ வளர்ந்து பெரிய வாலிபம் ஆகும்போது குறிப்பிட்ட வயசுக்கு மேலே வரும் பொழுது தன்னுடைய வேசித்தனத்துக்கு உட்படுத்தாமல் அந்த ராஜாவையும் அதிகாரத்தில் உள்ளவர்களையும் தலைவர்களையும் ஜனங்களையும் எதிர்த்து, நான் இதற்கு உடன்பட மாட்டேன்னு செய்தான், எதிர்த்து நின்றபடியினால இவளை மதில் மேலே கொண்டு வந்து வச்சாங்க. வேதத்தில் வேற எந்த இடத்துல மதில் மேலே வீடு இருந்ததா சொல்லப்படலை. ஏன் மதில் மேலே வச்சாங்கன்னா, ஒரு யுத்தம் வந்தாலும் முதல்ல உள்ளுக்குள்ளே நுழையிறவங்க யாருமே என்ன செய்வாங்க, மதிலையும் உள்ளே நுழையும் போது மதில் இருக்கிற வீடுகளையும் தான் தாக்குவாங்க. அப்போ இவள் செத்து ஒளியட்டும் என்று சொல்லி என்ன செய்தாங்க, மதில் மேலே காவல் கோபுரம் வச்சு காவல் வீரர்கள் தான் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. ஆனால் இவளுடைய வீடு இருந்தது காரணம், இவள் மதிலில் இருந்தது காரணம், இவள் அழிந்து தீரட்டும், நம்முடைய விருப்பத்துக்கு இணங்காமல் இவர் வேசித்தன காரியங்களை செய்யாமல் இவள் முரண்டு பிடிச்சி எதிர்த்து நின்று இது பண்ணுறதுனால இவள் என்ன செய்யணும், மதில் மேலே வச்சு இவள் குடும்பங்களை சாக பண்ணுவோம் என்று சொல்லி. ஏன்னா இவளோடு கூட இவள் குடும்பம் கூடுமான அளவு துணை இருந்திருக்கலாம், இவள் மேலே அன்பு வைத்திருக்கலாம், இவளுக்கு உதவியாய் ஆமை சோத்திரம் இவளுடைய பக்கபலமாய் இருந்திருக்கலாம். அல்லேலூயா. அதனால தான் அவள் சொல்றா, என் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் என்ன செய்யப்பட வேண்டும், காப்பாற்றப்பட வேண்டும். என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லலை, எங்களைன்னு சொல்லி பொதுவாக சொல்லுவா. என்னை காப்பாற்றுங்க, வாழுகிறதுக்கு கூட அந்த அளவு அவளுக்கு என்ன செய்யலை, விருப்பம் இல்லாத சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டு இருந்தாள். நம்பிக்கை இல்லாத நிலைமையில கர்த்தர் நம்ப முடியாதவைகளை இவருடைய வாழ்க்கையில செய்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் சாவுக்கு நியமிக்கப்பட்டிருந்த பொழுது இவளின் விசுவாசத்தின் மூலம் இவள் குடும்பமும் காப்பாற்றப்பட்டது, எல்லாம் கொன்று ஒழிக்கப்பட்டது, எல்லாம் தீக்கிரை ஆக்கப்பட்ட போது இவள் குடும்பமும் உயிரோட காக்கப்பட்டது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமா சுத்த. நம்பிக்கை இல்லாத நிலைமையில நம்ப முடியாத காரியத்தை இவள் வாழ்க்கையில கர்த்தர் செய்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இப்போ இப்படிப்பட்ட தவறான காரியங்களுக்கு அவள் ஒத்து போகாம 2வது அதிகாரம் 6வது வசனத்துல அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள். யாரே? இந்த 2 வேவுக்காரர்களாகிய பினகாசியும் காலேபியும் என்ன செய்தாங்க, அவள் ஒழித்து வைத்திருந்தாள். எதற்குள்ளே? சணல் தட்டைகளுக்குள்ள. சணல் எதற்கு? அவள் சணலை காய வைத்திருக்கிறார். சணலை உடைத்து அதை என்ன செய்யணும், அதை விலைக்கு வாங்கி கொண்டு வந்து அதை காய வச்சு, நல்லா காய வச்சு, அதை அப்புறம் தடியில் அடித்து நல்லா உடைச்சி அதுக்குள்ளுக்குள்ளதை எடுத்து அதை நூலாக திரித்து, அந்த நூல் சிவப்பு கலர் நூலாக இருக்கும், அந்த நூலை திரித்து அது இரத்தாம்பரம், ராஜாக்கள் பிரபுக்கள் விலையேறப்பட்டவங்க உடுத்துகிற அந்த இரத்தாம்பர உடைகளை செய்கிறதுக்கு அந்த சிவப்பு நூலை என்ன செய்வாங்க, தயாரிப்பாங்க. அது சாதாரண வேலை இல்லை, ரொம்ப மிகவும் கடினமான வேலை. இவள் வேசித்தனத்துக்கு தன்னை சோத்திரம் ஒப்பு விட்டு கொடுக்காதனால, அந்த வேசித்தனம் பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால வேற எந்த வேலையும் எந்த உதவியும் அவளுக்கு கிடைக்கல. அதனால கடினமான இந்த வேலையை அவர் தேர்ந்தெடுத்து கடுமையாய் உழைத்து தன்னையும் தன் குடும்பத்தையும் காப்பாற்றினார். அந்த சணலுக்குள்ளதான் என்ன செஞ்சிருந்தார், ஒளித்து வைத்திருந்தார். அல்லேலூயா. ஒருவேளை இவள் ஒளித்து வைத்தது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தா நிச்சயமா இந்த ராகாப் கொல்லப்பட்டிருப்பாள். கர்த்தர் மேல வச்சிருந்த விசுவாசத்துக்காக உயிரையும் கொடுக்க துணிந்தாள். அது மாத்திரமில்லை, இவர்கள் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டிருந்தா எதிரி நாட்டுக்கு, அந்நிய நாட்டுக்கு அவள் உடன்பட்டு அவர்களை காப்பாற்றி நம்முடைய பட்டணத்துக்கு, நம்முடைய எரிகோ பட்டணத்துக்கு என்ன செய்ய, அழிவுக்கு ஒரு துணை போய் விட்டாள். அதனால இவளையும் இவள் குடும்பத்தையும் வேரோட அழிக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்வாங்க, கொன்றிருப்பாங்க. ராஜா, எரிகோ பட்டணத்து ராஜாவும் அங்கே இருக்கிற தலைவர்களும் அதிகாரம் கொன்று போட்டிருப்பாங்க. ஆனாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாதபடி இத்தனை அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்த தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். நாங்கள் இதுவரைக்கும் நம்பினது வணங்கினது எரிகோவில் இருக்கிற தெய்வங்கள் எதுவுமே தெய்வம் அல்ல. கானானில் இருக்கிற தெய்வம் எந்த தெய்வமும் தெய்வம் அல்ல. உயர வானத்திலையும் கீழே பூமியில் அவர் ஒருத்தர் தான் தெய்வம். அவரை நம்புகிறோம். எகிப்திலிருந்து ஆச்சரியவிதமாய் விடுதலையாக்கின தெய்வம் இத்தனை லட்சம் ஜனங்களையும் எகிப்திலிருந்து விடுவித்து கொண்டு வந்த தெய்வம் நிச்சயமாய் உங்களுக்கு இந்த பட்டணத்தை கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா.
அல்லேலூயா. அது மாத்திரமில்லை, நீங்க சிக்கிக்கொள்ள மாட்டீங்க. நீங்க போவீங்க, திரும்ப என்ன செய்வீங்க? இங்க வருவீங்க, இந்த பட்டணத்தை நீங்க பிடிப்பீங்கன்னு அவ விசுவாசத்தோடு அறிக்கை செய்தாள். வேவுக்காரர்கள் எங்க மாட்டிக்கிட்டோன்னு பயம், போய் ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை. அந்த நேரத்தில் என்ன செய்யும்? பயமும் பதட்டமும் இருக்குமா இருக்காதுங்களா? கையில் சிக்கணும், செத்து போயிடுவோம். ஒரு விதத்தில் அவங்களுக்கு பயம் இருக்குது, பதட்டம் இருக்குது. இவர்களுக்கு இவள் திறன் சொல்லுகிறார். காலேப் சாதாரணமானவனா? சொல்லுங்க. பினகா சாதாரணமான ஆளா? அவர்களுக்கு ஒரு புறஜாதியான பெண், கர்த்தரை அறியாத, வணங்காத அந்த பெண் என்ன செய்கிறார்? விசுவாச வார்த்தைகளை, வைராக்கியமான வார்த்தைகளை சொல்லுகிறார். அவருக்கு ஒரு புதிய உத்வேகம், பலன், நம்பிக்கையும் வந்திருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எங்க சிக்கி கொண்டோமோன்னு சோர்ந்திருக்கிற வேலையில, பயமுறுத்துகிற அந்த பட்டணத்தில் இருக்கிற ராஜாவும் மிலிட்டரியும் ராணுவம் பயமுறுத்துகிற இடத்திலேயே கர்த்தர் தைரியமும் பலன்னு சொல்லுகிற ஒரு பெண்ணை எழுப்பினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அடைக்கலம் கொடுத்தது மாத்திரமில்லை, கர்த்தர் மேல் உள்ள விசுவாசமான வார்த்தைகளை அவர் தைரியமாய் அறிக்கை செய்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, சூத்திரம் பாருங்க. மதில்ல இருந்தவளை கர்த்தர் மையமாய் மாற்றி விட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மதில்னா கோட்டில் எல்லாரும் தள்ளப்பட்டு அந்த ஓரத்துல கிடந்தவளை, அந்த எரிகோ சொந்த ஊர்ல, சொந்த பட்டணத்துல, அவ எல்லையில பாடுல மதில் சுவர் ஓரத்துல தூக்கி எறிஞ்சிருந்தாங்க. அங்கதான் வீடு கட்டி அங்க வாழ்ந்துட்டு இருந்தான். தன் சொந்த ஜனங்களும் உறவுகளும் தன் சொந்த ஊர்ல, சொந்த ஜனத்தின் மத்தியில தூக்கி எறியப்பட்டவளாய் உதறி தள்ளப்பட்டு ஓரத்துல கிடந்தாள். ஆனா கர்த்தர் பாருங்க, அவளுடைய விசுவாசத்தை கர்த்தர் கடமனது மாத்திரமில்லை, அவளை எங்க குடியிருக்க பண்ணினாராம்? நடு மையத்துல, இஸ்ரவேலின் நடுவிலே அவளை குடியிருக்க பண்ணினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். யோசுவா 6வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்திருந்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்கு உள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் மதிலிலே கிடந்தவளை கர்த்தர் மைய புள்ளியாக மாற்றினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒதுக்கப்பட்ட உங்களை, ஓரத்துல கிடந்த உங்களை நடு மையமாய், முக்கியமானவர்களாய், முக்கிய புள்ளிகளாய் கர்த்தர் மாத்த போகிறார். ஒதுக்கப்பட்ட உங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க இருக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல, வாழ்கிற ஊர்ல, பட்டணத்துல, உறவுகள் மத்தியில நீங்க ஒதுக்கப்பட்டவங்களாய், புறம்பே தள்ளப்பட்டவங்க, ஓரம் தள்ளப்பட்டவர்களாக இருக்கிற உங்களை மையமாக, முக்கிய புள்ளியாக, நடு மையமாக கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, இவ வாழ்க்கை சிதறமாக்கப்பட்ட இவளை சல்மோன் என்கிற ஒரு மிகப்பெரிய உன்னதமான தேவ மனிதன் என்ன செய்கிறான்? ஆமா, அவன் வெளியேறப்பட்ட தேவ மனிதன். அல்லேலூயா. ஆமா, அப்படிப்பட்ட ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு அவளுக்கு திருமணமாக கணவனாக வரவில்லை. அல்லேலூயா. வெளியேறப்பட்ட யூத கோத்திரத்தில் உள்ள சல்மோன் பிரபுவாய் இருந்தவன். அந்த கோத்திரத்துல பல லட்சம் பேர் இருப்பாங்க. அந்த பல லட்சத்துக்கும் தலைவனாய் பிரபுவாய் இருந்த இந்த சல்மோனே யாருக்கு? ராகாப்புக்கு கணவனாய் வந்தான். அவன் ஒரு நாள் இவள் வேசி, இவள் தள்ளப்பட்டவள், சிறு வயதிலிருந்தே பாலியல் காரியத்துக்கு உட்படுத்தப்பட்டவள் சொந்த ஜனங்களால. அப்படியெல்லாம் அவர் ஒரு நாளும் சொல்லியிருக்க மாட்டார், நிச்சயம் நினைச்சிருக்க மாட்டார். அவளுடைய விசுவாசத்தை பார்த்தார். அல்லேலூயா. என்னுடைய ஜனங்களுக்குள்ள இல்லாத விசுவாசம் ஆனா யாருக்குள்ள இருக்குது? அந்த ராகாப்புக்குள்ள இருந்தது. எத்தனை பேர் ஆமென் சொன்னீங்க? வனாந்திரத்தில் வந்த அத்தனை ஜனங்களுக்கு இல்லாத விசுவாசம், வனாந்திரத்தில் மரித்து போனாங்க லட்சக்கணக்கான பேர், அவங்களுக்கு இல்லாத விசுவாசம் இந்த ராகாப்பு இடத்துல இருந்துச்சு.
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அது மாத்திரமல்ல அந்த விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறது. விசுவாசத்தினாலே நிச்சயமாக அவள் நீதிமான் ஆக்கப்பட்டிருப்பாள். அந்த நீதியினால் அவள் பிழைத்திருக்கிறாள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அதனால விசுவாச வீரர்கள் பட்டியல் அவள் வந்து சேர்க்கப்பட்டார். கானானில எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் கர்த்தரை அறிஞ்சிருந்தாங்க, கர்த்தர் செய்த அற்புதங்களை தெரிஞ்சிருந்தாங்க. ஆனா கர்த்தர் மேல விசுவாசம் அவர்களுக்கு இல்லை. ஆனா இவளோ கர்த்தரை விசுவாசித்தார். அவளுடைய விசுவாசமே, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொன்னார். அவள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் மாறினது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, பாருங்க, நம்ப முடியாத காரியம். ஒரு வேசி, ஆண்டவர் பிரமாணங்களை கொடுக்கும் பொழுது வேசியானவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். விசேஷமா ஊழிய ஆசாரியனுடைய மகள் வேசித்தனம் பண்ணா சுட்டெரிக்கப்பட வேண்டும். இப்படி கடுமையான சட்டங்கள் இருந்த பொழுதும் இவள் வேசி என்று ஆவியானவர் எழுதி வைக்கிற காரணம், அவ்வளவு இழிவான நிலைமையிலையும் அவள் கர்த்தரை விசுவாசித்ததுனால உன்னதமான நிலைமைக்கு கர்த்தர் உயர்த்தி வைத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு நீங்க எவ்வளவு இழிவான நிலைமையில இருக்கலாம், ஒருவேளை அற்பமான நிலைமையில இருக்கலாம், ஆனா உங்களை அற்புதமான ஆச்சரியமான உன்னதமான உயரத்துக்கு கர்த்தர் உயர்த்தி வைக்க முடியும். அங்க உறவுகளும் குடும்பங்களும் அதிகாரங்களும் ஆளுகையும் இப்படிப்பட்ட இழிவான காரியத்துக்கு 10 வயதுல கூட தள்ளி நெருக்கி இருக்கலாம். ஒருவேளை உங்களையும் கூட விழவோ சோரவோ அவிசுவாசப்படவோ கர்த்தரை விட்டு பின்வாங்கவோ இல்லை சோர்ந்து போகவோ வழி மாறவோ உலகமோ ஆளுகையோ அதிகாரமோ, நீங்க வேலை செய்யற இடம், படிக்கிற இடம், அங்க சுத்த நீங்க வாழ்கிற இடம், இருக்கிற குடும்பங்கள், உறவுகள், ஆளுகை மேலானவர்கள் உங்களை அப்படி நெருக்கத்துக்குள்ளாக ஒருவேளை தள்ளி இருப்பாங்கன்னு சொன்னா கர்த்தரை உறுதியா பிடிச்சுங்க. இந்த ராகாப்பை உயர்த்தின தெய்வம் உங்களையும் உன்னதமாக உயர்த்த போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். சூத்திரன். நம்ப முடியாத காரியத்தை கர்த்தர், நம்ப முடியாத நன்மைகளை ராகாப்புக்கு செய்தார். இந்த வம்சத்துல இயேசுநாதர் பிறந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அவ கற்ப பிறப்பின் வம்ச வழியில இயேசுநாதர் உலகத்தை ரட்சிக்கிற ரட்சகர் பிறந்தார். அல்லேலூயா. இன்னைக்கும் நீங்க உன்னதமான வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தந்து உன்னதமான வம்சத்தை உங்களிடத்துல புறப்பட செய்து கர்த்தருக்கு மகிமையான சந்ததி உங்களிடத்திலிருந்து எழும்ப செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒருவேளை ஒரு வம்சம், உங்க குலம், உங்க தாய் தகப்பன், உங்கள் பெற்றோர், உங்க தாத்தா பாட்டி, உங்க மூதாதையர்கள் அற்பமானவர்களாய், இழிவான பார்க்கப்பட்டவர்களாய், ஒன்றுமில்லாதவர்களாய், பரிதவிக்கப்பட்ட நிலைமையில இருந்திருக்கலாம். ஒருவேளை இழி நிலையில, தாழ் நிலையில இந்த ராகாப்பை போல புறச்சாதி, இழிவானவள், கானானிய ஸ்திரீ என்று தள்ளப்பட்ட நிலைமையில இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்தார்? மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றி அவளை கனம் பண்ணி உயர்த்தினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த சணலை வைத்து கடுமையான வேலைகளை செய்கிறது யாருன்னா குணசாலியான ஸ்திரீ என்ன செய்வார்? ஆமா, சணலை வைத்து என்ன செய்வார்? இரத்தாம்பர ஆடைகளை செய்கிறவள். இவள் மனிதர்களால் வேசியாய் வலுக்கட்டாயமாய் ஆக்கப்பட்டாலே ஒழிய இவள் ஒரு நாளும் வேசித்தனத்துக்கு தன்னை ஒரு நாள் விற்று போடவே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனைதான் அவமானமான பேர் ஊருல, பட்டணத்துல அவளுக்கு எவ்வளவு இழிவான பேர் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வேசி வேசி வேசின்னு அவமானமான பேர், முகம் சுளிக்கிற அளவுக்கு கேவலப்படுத்தப்படுது. பார்க்கிற பார்வை, ஒவ்வொருத்தரும் பார்க்கிற பார்வையே மோசமானதா இருக்கும், கொடூரமானதா இருக்கும். பார்வையே என்ன செஞ்சிருக்கும்? பார்வையிலே அவளை சாகுற அளவுக்கு அந்த அவ்வளவு கொடூரமான நிலைமை இருந்திருக்கும். ஆனா அந்த இதையெல்லாம் கர்த்தர் மாற்றினார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? நீ கர்த்தர் மேல வைக்கிற விசுவாசம் இன்னைக்கு உன்னை அற்பமா, ஏளனமா, கேவலமா, பரிதாபமா பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களை, நீங்க கர்த்தர் மேல வச்சிருக்கிற விசுவாசம் உங்களை மகிமையானவர்களா மாற்றும், மகத்துவம் உள்ளவர்களாய் மாற்றும். அல்லேலூயா சொல்லுங்களேன். லேவி கோத்திரத்துக்கு அப்புறம் விலையேறப்பட்ட கோத்திரமாய் யூதா கோத்திரம் சொல்லப்பட்டது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தலை சிறந்த கோத்திரமாக, விலை மதிக்க முடியாத கோத்திரமாக யூதா கோத்திரம். அந்த யூதா கோத்திரத்துல வந்த
சல்மோனே என்ன செய்த அப்படி? ஆமாம், திருமணம் செய்யப்பட்டு மரியாதைக்குரியவளாய் மகத்துவத்துக்குரியவளாய் ராகாப் மாறினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமா, நீங்க வாய்ப்பே இல்லைங்க, நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லைங்கன்னு ஒருவேளை நீங்க புலம்பிக்கிட்டு இருப்பீங்களா? கர்த்தர் சொல்றாரு, நீங்க நினைச்சு பார்க்க முடியாத உயரத்துக்கு கர்த்தர் உன்னை உயர்த்தி வைக்க போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதங்களை, அப்படிப்பட்ட அதிசயங்களை, நம்ப முடியாத நன்மைகளை உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்து முடிக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால ஒருபோதும் நீங்க சோர்ந்து போக வேண்டியதில்லை. ஒருபோதும் நீங்க கவலைப்படவோ கலங்கி நிற்கவோ தேவையில்லை. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் விசுவாசத்தை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், நடக்குமா நடக்காதான்னு சொல்லி சோர்ந்து இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அற்புதங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உங்களை பழிச்சவங்களும் உங்களை பச்சித்தவங்களும் உங்களை அற்பமாக ஏளனமாக பேசினவங்களும் ஆச்சரியப்படுற அளவுக்கு உன்னதமாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, இந்த தேவனுடைய வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு நேராக அனுப்புகிறார். உங்களுடைய இழி நிலையும் உங்களுடைய பழி நிலையும் உங்களுடைய அவமான நிலைமையும் ஆச்சரியமா அதிசயமா உன்னதமா கர்த்தர் உயர்த்தி கனப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை நல் வார்த்தைகளும், உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற நல்ல வாக்குத்தத்தம் அத்தனையும் நிறைவேறும். ஒன்று தவறி போகாது, ஒன்று வீணாய் திரும்பாது, வெறுமையாய் விழுந்து விடாது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில கொண்டு நாம் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.